யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். அல்லேலூயா. என்ன தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி இறங்கியிருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். யார் இறங்குனது சொல்லுங்க? யார் இறங்குனது? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும் 430 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, எகிப்துல வேதனையில் இருக்கிறாங்க, எகிப்துல உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் எகிப்துல இருந்து அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள், ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை 2வது அதிகாரத்துல நம்ம 23வது வசனத்தை அந்த சம்பவத்தை வாசிக்க முடியும். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ சந்நிதியில எட்டின பொழுது தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா அவர்களுக்காக இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு, நம்முடைய கூக்குரலை கேட்டு, நம்முடைய அழுகையை பார்த்து அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமா எகிப்துல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். எகிப்து என்றாலே என்னவென்று சொன்னால் அடிமைத்தனம், பாவம் என்று சொல்லி அர்த்தம். எகிப்தினாலே அடிமைத்தனம், பாவம் என்று சொல்லி அர்த்தம். இந்த அடிமைத்தனத்திலையும் பாவத்திலையும் கிட்டத்தட்ட 430 வருஷமா இவர்கள் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் முறையிடுறாங்க. அந்த இடத்துல இருந்துகிட்டு என்ன செய்யணும் தெரியல, இந்த எகிப்தை விட்டு வெளியில போகவும் முடியல. ஆனால் இவருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னா இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்துல நிறைய நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? என் ஜெபத்தை கேட்டார்னா ஏன் இன்னும் அவர் எனக்கு பதில் செய்யல? என் ஜெபத்தை கேட்கிறாரா? என் ஜெபத்தை கேட்டானா ஏன் இன்னும் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கல? என் வாழ்க்கையில ஏன் இன்னொரு மாற்றம் வரல? அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கும். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டுட்டு அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, அவர் நமக்காக இறங்கி வருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். இந்த அடிமைத்தனத்திலையும் இந்த பிரச்சனையிலையும் இவர்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை இவர்களால் சாப்பிட முடியவில்லை, இவர்களால் சுகபோகமாய் வாழ முடியவில்லை, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இவர்களுக்கு ஆமென் கிடைக்கவில்லை, நல்ல வீடு இல்லை, நல்ல இடங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த எகிப்துக்கு போகும்பொழுது நல்ல செல்வ செழிப்போட தான் போனார்கள். ஆனால் இந்த எகிப்து இப்ப இவர்களை எப்படி மாற்றிவிட்டது என்று சொன்னால் இவர்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 8வது வசனத்துல, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். அப்படின்னா எகிப்தியருடைய கை, எகிப்து தேசம் இந்த ஜனங்களை ஆமென் அடிமைத்தனம் என்கிற காரியத்துல பிடித்து வைத்திருக்கிறது. 430 வருஷமா இவர்களை பிடித்து வைத்திருக்கிற அந்த கரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியம் நம்மளை பிடித்து வைத்திருக்கிறது, எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியத்தில இருந்து, அந்த கரத்தில இருந்து அவர் உங்களை விடுதலையாக்கும்படி இந்த பகல் வேளையில நம்முடைய மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். எந்த காரியமா இருந்தாலும் எகிப்தியருடைய கை பெரிய கைதான். அது தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்ததா. இந்த ஜனங்களால வெளியில போக முடியல, எகிப்தை விட்டு வெளியில போக முடியல. எகிப்து தேசம் இவர்களை கட்டுப்பாடு பண்ணி வைத்திருந்தது, இவர்களை பிடித்து வைத்திருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எகிப்தியரின் கையில இருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன்னை மீட்டெடுப்பேன், இந்த எகிப்தில் இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன், எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன், எகிப்து என்கிற பாவத்திலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். எந்த
காரியம் உன்னை பிடித்து வைத்திருக்கிறதோ அந்த காரியத்தில் இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வரும்படி நான் இறங்கி வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த எகிப்தியருடைய கை இந்த ஜனங்களை பிடித்து வைத்ததுனால இந்த எகிப்தியர்கள் என்ன நினைக்கிறார்களோ என்ன யோசிக்கிறார்களோ அது எல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களை உபத்திரவப்படுத்தினார்கள், அவர்களை வேதனைப்படுத்தினார்கள், அவர்களை நெருக்கினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களை வேலை செய்ய சொல்லி கடினப்படுத்தினார்கள். இந்த வேலை நீ செய்யணும், இந்த கோபுரத்தை நீ கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் என்று சொல்லி இந்த எகிப்தியர்கள் என்ன நினைத்தார்களோ அது எல்லாவற்றையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் இதுல இருந்து சொல்கிற காரியம், சத்துருவானவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குது நினைக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கான ஒரு விசாலமான இடத்துல கொண்டு போய் வைக்கும்படியாக தான். ஆமென். நல்லதும் விசாலமுமான இடம். ஆமென். வேதனையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, பாடுகளில் இருந்து அவர் விசாலமான இடத்துல கொண்டு போய் உங்களை சேர்க்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கை என்ன செய்யல அப்படின்னா விடல. இந்த கை என்ன செய்யல? விடல. இந்த கை எகிப்துடைய கை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள பிடிச்சு வச்சுக்கிட்டு அவர்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு நீ இதை செய் அதை செய் என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்துச்சு. அதனால்தான் அதுக்கு முந்தின வசனத்தை 7வது வசனத்துல பாருங்க, அன்று சொல்றாரு, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் வேதனையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். உங்க ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார், உங்க வேதனையை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய நெருக்கத்தை, உங்களுடைய கூக்குரலை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்றாரு, ஆமேஸ்வர, எந்த கை உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்த எகிப்து உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த எகிப்து உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த எகிப்தின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி இறக்கியிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சும்மா இறங்கல. அவர் ஒரு தீர்மானத்தோட இறங்கியிருக்கிறார். என்ன தீர்மானம் அப்படின்னா, இந்த எகிப்தின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கணும். அல்லேலூயா. எகிப்துன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நிறைய நம்ம வாழ்க்கையில நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள். எகிப்துன்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகள், நெருக்கங்கள், கடன், பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எகிப்தியர்கள் ஸ்தோத்திரம், இவர்கள் எகிப்துக்கு போகும்பொழுது எப்படி போனாங்க அப்படின்னா, ஸ்தோத்திரம், நல்ல ஒரு செழிப்போடு தான் போனாங்க, நல்ல ஆசீர்வாதத்தோடு தான் போனாங்க. யோசேப்பு எகிப்தில் இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், தன் தகப்பன் யாக்கோப்பை அவன் கூப்பிட்டு வர சொல்றான். யாக்கோப்பு போகிறான். கிட்டத்தட்ட 72 பேர் எகிப்துக்கு போறாங்க. அவங்க எல்லாம் ஆடு மாடுகளோடு கூட போறாங்க. அங்க போய் நல்லா வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த அவங்களுடைய வாழ்க்கையில சட்டனா சில மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. 47வது அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். 46, 47 அது வாசிக்க முடியும். எகிப்துக்கு போகும்போது நல்லா தான் இருந்தாங்க. அங்கே ராமசேஸ் என்கிற ஒரு பட்டணத்தில் அவங்கள வாழ வைக்கிறதுக்கான இடத்தை ராஜா கொடுத்தார். இவர்கள் நல்ல ஆடுகளை மேய்த்து கொண்டு நல்லா சந்தோஷமாக தான் இருந்தார்கள். சடனா ராஜா மரித்து போய் இன்னொரு ராஜா வந்த பொழுது அவன் அப்படியே என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா அகைன்ஸ்டா மாறிட்டான். இவங்ககிட்ட இருக்கிற எல்லா நன்மைகளையும் பிடுங்க ஆரம்பித்தான். இவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை இழக்க வைத்து இவர்களை அடிமையா நடத்த ஆரம்பித்தான். இப்பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் போய் எப்படி மாறிடுச்சுன்னா அடிமைத்தனம் வந்துருச்சு. அல்லேலூயா. சந்தோஷம் போய் அடிமைத்தனம் வந்துருச்சு. இப்போ இவங்க எல்லாரும் தவிக்க ஆரம்பித்து விட்டார்கள், கூக்குரலிட ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து என்ன செய்ய போறோம்? இவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இழக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆராதனை ஆண்டவர் சொன்னது போல எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் புதிய கொம்பை முளைக்க பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு புதிய கொம்பை, சத்தமா சொல்லுங்க,
முளைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. அதுதான் யார் அப்படின்னா, அவங்களுக்காக ஆண்டவர் மோசையை உருவாக்கினார், மோசையை அழைத்தார், மோசையை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா ஆமென் அங்க எகிப்துக்கு போகும்படி அழைக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். இப்பொழுது மோசையோட வாழ்க்கையை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவன் எகிப்தை விட்டு ஏற்கனவே உயிருக்கு பயந்து ஓடி போனவன். ஆமென் ஸ்தோத்திரம். உயிருக்கு பயந்து ஓடி போனதுனால இவன் சொல்றான், நான் எகிப்துக்கு போக மாட்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். எகிப்துல என்னை கொல்வதற்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்கன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ எகிப்துக்கு போ என்று சொல்லி அவன் இருக்கிற இடத்துல இறங்கி வந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. மோசே எங்க இருக்கிறான் அப்படின்னா, அவன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து சொல்றாரு, மோசையே அவன் நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், நீ வா. என் ஜனங்கள் உபத்திரவப்படுறாங்க, என் ஜனங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, என் ஜனங்களுடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன், என் ஜனங்களுடைய கூக்குரல் நான் கேட்டிருக்கிறேன், அவங்களுடைய முறையீடை நான் பார்த்திருக்கேன், அவங்க வேதனை நெருக்கத்தை எல்லாத்தையும் பார்த்து அவர்களை அந்த இடத்திலிருந்து விடுதலையாக்கி ஆமென் கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும்படி, நல்ல விசாலமான இடத்துல சேர்க்கும்படி நான் இறங்கி வந்திருக்கிறேன், நீ வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாததை போல இருக்கலாம், ஆமென் ஸ்தோத்திரம் நன்மைகளை இழந்தவர்களை போல இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இழந்து போனவைகளை மறுபடியும் தர ஆயத்தமாய் இருக்கிறார். இழந்து போன நன்மைகளை மறுபடியும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுடைய நெருக்கத்தை விசாலமாக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் என்னுடைய நெருக்கத்தை ஆமென் அவர் மாற்றி எனக்காக விசாலத்தை கட்டளையிடுகிறார், எனக்காக நல்லதும் விசாலமுமான இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த நெருக்கத்துக்கு ஒரு முடிவு வந்தது, இந்த உபத்திரவத்துக்கு ஒரு முடிவு வந்தது, இந்த அடிமைத்தனத்துக்கு ஒரு முடிவு வந்தது, இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவு வந்தது, இந்த பெருமூச்சுக்கு ஒரு முடிவு வந்தது, இந்த வேதனைக்கு ஒரு முடிவு வந்தது. எனக்காக ஒரு நல்லதும் விசாலமுமான இடத்தை அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எகிப்தியரின் கை ஆமென் இனி என்ன பிடிப்பது இல்ல, இந்த எகிப்தியரின் கை இனி என்ன கண்ட்ரோல் பண்ணுவது இல்ல, இந்த எகிப்தியரின் கை இனி ஆமென் அதோட இஷ்டத்துக்கு என்னை வேலை வாங்குவது இல்ல. இந்த எகிப்தியரின் கையில இருந்து அவர் என்னை விடுதலையாக்குகிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில எகிப்தியரின் கை எப்படி வேலை பார்த்து கொண்டிருக்கிறது, உங்க வாழ்க்கையில எகிப்தியரின் கை எப்படி போராடி கொண்டிருக்கிறது, அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எந்த விதத்துல போராடி கொண்டிருக்கிறது? வியாதி என்கிற ஆமென் நிலைமையில இருக்கிறதா? ஆமென் நெருக்கம் என்கிற நிலைமையில இருக்கிறதா? பிரச்சனை என்கிற நிலைமையில இருக்கிறதா? உபத்திரவம் என்கிற நிலைமையில இருக்கிறதா? கடன் என்கிற நிலைமையில இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த எகிப்தியரின் கையில இருந்து என்னை விடுதலையாக்கும்படி என் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த எகிப்தியரின் கையில இருந்து அவர் எனக்கு விடுதலையை கொடுக்கிறார். இனி இந்த கை என்னை பிடிப்பது இல்ல, இனி இந்த கை என்னை துரத்துவது இல்ல, இனி இந்த கை என்னை ஃபாலோ பண்ணுவது இல்ல, இனி இந்த கை என்னை கட்டாயப்படுத்துவது இல்ல, இனி இந்த கை என்னை கண்ட்ரோல் பண்ண போவது இல்ல, இனி இந்த கைய வாழ்க்கைக்குள்ள வருவது இல்ல, இனி இந்த கையின் சரீரத்தை தொடுவது இல்ல, இனி இந்த கையின் குடும்பத்தை தொடுவது இல்ல. ஆமென். என் தேவ இந்த கரத்துல இருந்து, இந்த வியாதியில இருந்து, இந்த பிரச்சனையில இருந்து, இந்த உபத்திரவத்தில இருந்து, இந்த நெருக்கத்தில இருந்து, இந்த கண்ணீர்ல இருந்து, இந்த கவலையில இருந்து, இந்த கடல்ல இருந்து அவர் எனக்கு ஒரு நல்ல தேசத்தை, நல்ல விசாலமான இடத்தை, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்தை அவர் எனக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இனி இந்த எகிப்திலே எனக்கு வேலை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எகிப்தில நமக்கு இடம் இல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை உனக்காக வைத்திருக்கிற. இந்த நெருக்கம் அல்ல உன்னுடைய இருப்பிடம், இந்த வேதனை அல்ல, இந்த கூக்குரல் அல்ல, இந்த தவிப்பல்ல, இந்த பெருமூச்சல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள்ல இருந்து நான் உன்னை விடுதலையாக்குகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 8வது வசனத்தை பாருங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்துல இருந்து நீக்கி. அப்படின்னா முதலாவது அந்த எகிப்தியரின் கையிலிருந்து விடுதலையாக்குகிறார். இரண்டாவது அந்த தேசத்துல இருந்து, எகிப்து என்கிற தேசத்திலிருந்து. எகிப்தினாலே அடிமைத்தனத்தின் வீடு. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எகிப்தினாலே என்னதான்? அடிமைத்தனத்தின் வீடு. அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஏதோ ஒரு காரியத்துல நம்ம என்ன செஞ்சிரும் அப்படின்னா
அடிமை ஆயிடுவோம். நம்ம என்ன செஞ்சிருவோம்? யாத்ராமம் 20:2 சொல்லுது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் நானே. அப்பனா எகிப்தை என்ன சொல்றார் ஆண்டவர்? சொல்லுங்க, அடிமைத்தனத்தின் வீடு. ஆமென், ஸ்தோத்திரம். எகிப்தின் கை நம்மளை என்ன செய்யுது அப்படின்னா, ஆமென், அவனுக்கு விருப்பமானதை செய்யும்படி நம்மளை கட்டாயப்படுத்துகிறது. நீ இதை செய், இதை பண்ணு. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளையும் வேதனைகளையும் செய்கிறது. அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் எடுத்துட்டு போகும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? நைல் நதியில போட்டுருவாங்க. இதுதான் எகிப்தியரின் கை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த கையில இருந்து உன்னை விடுதலையாக்குறது மாத்திரம் அல்லப்பா, அந்த தேசத்துல இருந்தே உன்னை விடுதலையாக்க போறேன். ஹல்லேலூயா. எங்கே இருந்து? அந்த தேசத்துல இருந்தே. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த தேசம்னா என்னது? அடிமைத்தனம். ஆமென். எகிப்துனா என்னது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடிமைத்தனத்தின் வீடு. அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஆமென், அந்த காரியம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து விடும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அமேஸ்வரம், இனி உன் வாழ்க்கையில எந்த ஒரு அடிமைத்தனமும் இருக்க போவது. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி உங்க வாழ்க்கையில அடிமைத்தனமே இருக்க போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இனி எந்த வித அடிமைத்தனத்தையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்க போவது இல்லை. அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேசத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படியாக தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கவனிங்கள், ஆமென். இந்த தேசத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் இவங்க சம்பாத்தியம் பண்றதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்காது. என்ன செய்யாது? கிடைக்காது. சம்பாத்தியம் வேலை பார்ப்பாங்க, அதோடைய பலனை கொடுக்க மாட்டாங்க. வேலை பார்க்கறதுடைய சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க. அடுத்து இவங்களுக்கு நல்ல வீடு கிடையாது. ராஜா அவன் இவர்களை வைத்து அவனுக்காக ஆமென் கோட்டைகளையும் அவனுக்கான நல்ல ஒரு நிலங்களையும் நல்ல குடோன் இந்த மாதிரி எல்லாம் வச்சு என்ன செஞ்சுக்கிடுவான் அப்படின்னா கெட்டிக்கிடுவான். ஆமென். அங்கே இருக்கிற ஆமென் கோதுமையை போட்டு வைப்பதற்கு குடோன், அல்லது ஆமென் அங்கே இருக்கிற அரண்மனை வேலை, இந்த மாதிரி வேலைகளுக்கு இவங்களை செங்கல் அறுக்க வச்சு இவங்களை அவ்வளவு கடினமாக நடத்தினா இவங்களுக்காக எதையுமே செய்ய முடியவில்லை. இவங்களுக்காக சமாதானமாக இருக்க முடியலை, நிம்மதியாக இருக்க முடியலை, ஒரு நாள் ரெஸ்ட் கூட எடுக்க முடியலை. அவ்வளவு கடினமாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளை விட்டு நான் உன்னை வெளியே கொண்டு வர போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எகிப்து என்கிறது என்ன அப்படின்னா, இவங்க பிரயாசப்பட்டதோடைய பலன் இதுவரைக்கும் கிடைக்கல. இவங்க வேலை பார்த்ததோடைய சம்பளம் சரியா கிடைக்கல. ஆமென். இவங்க வேலை பார்த்து வர்ற சம்பளத்தை அவங்க பிடுங்கி கொண்டாங்க. ஆமென். அது மாத்திரமல்ல, இவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடையாது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மிக கடினமாக உழைத்து ஆமென் அவங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தாங்களோ தவிர இவங்களுக்காக எதையுமே சம்பாத்தியம் பண்ண முடியல. இவங்களுக்காக ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் அவர்களுக்கு, ராஜாவுக்கும் அந்த எகிப்தியர்களுக்கும் மாத்திரம்தான் இவங்க எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஆண்டவர் சொல்றார், இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, இனி நீ அவர்களுக்காக வேலை பார்க்க வேண்டாம். அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துக்கொண்டே இருப்பான். அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் நீ அவனுக்காக தான் வேலை பார்ப்ப. அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் ராமேஸ்வரம் உனக்காக ஒன்றுமே இருக்காது. அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு சமாதானம் இருக்காது. அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு இளைப்பாறுதல் கிடையாது. அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் உன் பிள்ளைகளை நீ இழந்து கொண்டே இருப்ப. அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கைக்குள்ள ஏதாச்சும் ஒரு அடிமைத்தனம் வந்து கொண்டே இருக்கும். அந்த தேசத்துல இருக்கிற வரைக்கும் அவன் என்ன சொல்லணும் அதுதான் நீ கேட்கணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்தை விட்டு, அந்த எகிப்தை விட்டு நான் உன்னை வெளியே கொண்டு வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எகிப்தை விட்டு, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த எகிப்தை விட்டு, ஆமென், எகிப்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும்? அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தை விட்டே நான் உன்னை என்ன செய்யறேன் அப்படின்னா வெளியில கொண்டு வர்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்து என்கிற நெருக்கத்தை விட்டு
ஆமீன், கானான் என்கிற விசாலமான இடத்துக்கு நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஆமே, ஸ்தோத்திரம். கவனிங்கள், இந்த 8வது வசனத்துல பாருங்க, அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஆமீன் ஏவியர் எபூசியரும் இருக்கும் இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆமே ஸ்தோத்திரம், இந்த எகிப்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். எப்படி வர்றது? எப்படி சொல்லுங்க, எப்படி வருகிறது? வசனம் சொல்லுகிறது, மோசேயிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் அவங்ககிட்ட அந்த ஜனங்களை விடுதலைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே சொல்றான், ஆண்டவரே நான் போன அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, என்னை ஏத்துக்கிட மாட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ போ. 4வது அதிகாரத்துல 31வது வசனத்துல பாருங்க, மோசே போய் சொல்றான், இந்த மாதிரி ஆண்டவர் என்னை அனுப்புனாரு, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, இந்த எகிப்தை விட்டு உங்களை வெளியில கொண்டு போய் உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்க போறாரு, இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை வெளியில கொண்டு போய் உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது அவங்க என்ன செஞ்சாங்களாம்? 31வது வசனத்துல, ஜனங்கள் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? விசுவாசித்தார்கள். கவனிங்க, நம்ம இந்த எகிப்தை விட்டு, இந்த அடிமைத்தனத்தை விட்டு, இந்த எகிப்தியருடைய கையிலிருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம விசுவாசிக்க வேண்டும். எதை விசுவாசிக்கணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்து என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய அடிமைத்தனத்துக்காக, என்னுடைய சாபத்துக்காக அவர் மரித்தார். நான் இனி இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் இனி இந்த அடிமைத்தனத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது இந்த உலகத்தில் இருந்து நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமீன். நாம் அறிக்கை செய்யும் பொழுது, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆமீன் சோதரம். எகிப்துல இருக்கிற வரைக்கும் தான் எகிப்து அவனை என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க, அடிமைப்படுத்த முடியும். அப்ப எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டு அவனை என்ன செய்ய முடியாது? அடிமைப்படுத்த முடியுமா? முடியாதா? எகிப்தோட எல்லை எது வரைக்கும் தெரியுமா? அந்த செங்கடல் வரைக்கும் தான் எகிப்தோட எல்லை. அதனால்தான் அந்த செங்கடல் வரைக்கும் பார்வோன் பின்தொடர்ந்து வந்தான். இப்போ செங்கடலை கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க. அந்த செங்கடல் எதற்கு ஒப்பனையா இருக்குன்னா, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா இருக்குது. இப்போ அவங்க அந்த செங்கடலை கடந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இப்போ யார் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார் அப்படின்னா, ஆமேஸ்வரம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அக்கினி மதிலாக, ஆமேஸ்வர் அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல கிடையாது, எகிப்தை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி எகிப்தை விட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் வெளியே புறப்பட்டு வந்துட்டாங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். ஆமென் ஸ்தோத்திரம். எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வர்றாங்க. அங்கே செங்கடலை மோசே 2ஆ பிளக்கிறார். இப்போ செங்கடலை பிளந்து 28வது வசனத்தை பாருங்க, ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னான சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அல்லேலூயா. இப்போ எகிப்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆமென். இப்போ எகிப்துல இருக்கிற யாரும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய முடியாது? கண்ட்ரோல் பண்ண முடியாது, அடிமைப்படுத்த முடியாது, ஆளுகை செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் கவனிங்கள், வெளியிலே வந்த அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த பொழுது, தேவன் சொன்ன வார்த்தையை நம்பின பொழுது, இந்த எகிப்து என்கிற அடிமைத்தனத்தின் வீட்டை விட்டு இந்த எகிப்தியருடைய கையில இருந்து அவர்கள் விடுதலையாகி வெளியிலே வந்தார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம். அதான் பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார், ஆமென், பாவத்துக்கு மரித்த நான் இனி அதிலே பிழைத்திருப்பது எப்படி? நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இனி அதிலே என்னால பிழைத்திருக்க முடியாது என்று எழுதுகிறார். கவனியுங்கள், நாம் உலகத்துக்குரியவர்களா இருந்தோம், ஆமென், எகிப்துக்குரியவர்களா இருந்தோம், அடிமைத்தனத்துக்குரியவர்களா இருந்தோம். ஆனால் என்னைக்கு நாம் தேவனை விசுவாசித்து இந்த உலகத்தை விட்டு நாம் ஞானஸ்நானம் எடுத்து வந்துட்டோமோ, அது முதல் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் எகிப்துக்கோ உலகத்துக்கோ அடிமைத்தனத்துக்கோ இடமே இல்லை, இடமே கிடையாது.
நாம் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எகிப்துல இருக்கிற வரைக்கும் தான் அதால் நம்மளை அடிமைப்படுத்த முடியும். இப்ப நாம் தேவனை விசுவாசித்து வந்ததுனால அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அப்பான்னு கூப்பிடுகிற உரிமையை தந்திருக்கிறார். கவனிங்கள், நாம் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, இந்த பாவம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, இந்த எகிப்து என்னை அடிமைப்படுத்த முடியாது, எதுவும் என்னை அடிமைப்படுத்த முடியாது. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்தின் பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிற வரைக்கும் இந்த உலகமோ உலகத்தின் காரியங்களோ என்னை அடிமைப்படுத்தவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்துல இருக்கிற வரைக்கும் தான் பணலாஸ், எகிப்துல இருக்கிற வரைக்கும் தான் இழப்பு, எகிப்துல இருக்கிற வரைக்கும் தான் குறைவு, எகிப்துல இருக்கிற வரைக்கும் தான் பார்வோன் என்ன சொல்றானோ, ஆட்கள் என்ன சொல்றாங்களோ நம்ம கீழ்ப்படியணும், பயப்படணும். ஆனா இப்போ நம்ம எகிப்துக்குரியவர்கள் அல்ல, இப்போ நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். இப்போ பரலோகம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதற்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். உலகத்தை குறித்தோ, உலகத்தின் பாவத்தை குறித்தோ, அடிமைத்தனத்தை குறித்தோ, குறைவுகளை குறித்தோ, எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகம் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் இல்ல. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுத்துட்டா, இந்த உலகத்துல இருந்தாதான் நமக்கு இழப்பு. நமக்கு என்ன விசுவாசம் வரணும் அப்படின்னா, நான் இந்த உலகத்துக்குரியவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரியவனா இருந்தா தானே இந்த உலகம் நம்மளை ஆளுகை செய்ய முடியும். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? இந்த உலகத்துக்குரியவனா இருந்தாதான் இந்த உலகத்தின் கட்டுப்பாடுகள், இந்த ஆவி மண்டலங்கள், இந்த பிசாசு அசுத்தாவிகள் நம்மளை ஆளுகை செய்ய முடியும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும் சொல்லுங்க? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உறுதியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு சொல்வாரு, நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது, அதே போல இவர்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. சீசர்களை பார்த்து சொல்வாரு, ஆமென், ஸ்தோத்திரம். சீசர்களுக்காக அவர் பிதா கிட்ட சொல்வாரு, பிதாவே, நான் உலகத்துக்குரியவன் அல்லாதது போல இவர்களும் உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்கள், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள், நாம் எகிப்துக்குரியவர்கள். சொல்லுங்க. நம்ம ஒரு காலத்துல இருந்தோம், ஒரு காலத்துல என்ன செஞ்சோம்? இருந்தோம். ஆமென். ஒரு காலத்துல ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம அடிமைத்தனத்துல, பாவத்துல, ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம நிறைய காரியத்துல சிக்கி தவித்து கொண்டிருந்தோம். ஆனா 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு எப்போ நமக்காக இறங்கி வந்தாரோ, ஆமென் ஸ்தோத்திரம், அது முதல் கொண்டு நாம் உலகத்துக்குரியவர்கள். சத்தமா சொல்லுங்க, கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஆமென், நாம் உலகத்துக்குரியவர்கள் கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ உலகம் நம்மளை ஆளுகை செய்ய, அப்போ நம்ம என்ன அறிக்கை செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே, நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது, இந்த உலகமும் என்னை ஆளுகை செய்ய முடியாது, இந்த உலகம் என்னை அடிமைப்படுத்த முடியாது, இந்த உலகம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இந்த உலகம் என்னை நெருக்க முடியாது, இந்த உலகம் என்னை வேதனைப்படுத்த முடியாது, இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், நான் இந்த உலகத்துக்குரியவன் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது, இந்த உலகம் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது. கவனியுங்கள், ஆமென். உங்களோடு கூட எப்பொழுதும் ஆவியானவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் எப்பொழுதுமே கூட இருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது எகிப்தை விட்டு வெளியில வர ஆரம்பித்தார்களோ, எப்பொழுது தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தார்களோ, அது முதல் கொண்டு ஆவியானவர் கூடவே வர ஆரம்பித்தார். ஆவியானவர் கூடவே வருகிறதுனால அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடவே இல்லை. அல்லேலூயா.
கவனிங்கள், நம்முடைய ஆசீர்வாதம் ஆவியானவர் மூலமா தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து புறப்பட்டு போகிறார்கள். அவர்களுக்கு பகல்ல மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் ஆவியானவர்களை நடத்தி செல்லுகிறார். அமேஸ்வர் அவர்கள் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் நடந்து போகிறார்கள். இந்த ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். இந்த மோசைக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு வைராக்கியம், ஒரு உறுதி இருந்துச்சு, ஒரு நிச்சயம் இருந்துச்சு. என்னன்னா, ஆவியானவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். தேவையை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்து நான் யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம். காரணம், என் கூட இருக்கிற ஆண்டவர் என் தேவைகளை எல்லாம் நிறைவாக்குவார். அவர் என் ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் என் தகப்பன். பிள்ளைக்கு வேண்டிய ஆகாரத்தை அவர் கொடுத்து அவர் என்னை போஷிக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. இந்த நிச்சயம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், மோசேக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அந்த நிச்சயம் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு அந்த நிச்சயம் இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்தை குறித்து நம்ம கவலைப்படாத. உலகத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டா, ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் செய்கிற கிரியைகளை நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம உலகத்துக்குரியவர் கிடையாது. உலகத்துக்குரியவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம். இன்னொன்னு சொல்றேனே, அதர் ஸ்டேட்ல இருந்து நம்மளுடைய அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற சலுகைகளை பெற முடியுமா, முடியாதா? இப்போ அது பக்கத்தில் கேரளா இருக்குது. கேரளாவில் இருக்கிற மனுஷன் கேரளாவில் இருக்கிற ஒரு குடும்பம் நம்ம கவர்மெண்ட்ட இங்கே இருக்கிற சலுகை எனக்கு வேணும், நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன்னு சொன்னால் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஏன் சொல்லுங்க. நிறைய ப்ரூஃப் கேட்பாங்க, அப்படித்தானே? நிறையா என்ன கேட்பாங்க? ஆதார் கேட்பாங்க, பான் கார்டு கேட்பாங்க, ஓட்டர் ஐடி கேட்பாங்க, ரேஷன் கார்டு கேட்பாங்க, எதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்க இப்போ என்னதான் கேட்டாலும் சரி, அழுது புரண்டாலும் எதுவுமே கிடைக்காது. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம எந்த கவர்மெண்ட்ல உள்ளவங்க? நம்ம ஹெவன், நம்ம பரலோகத்தின் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. நம்ம எங்க உள்ளவங்க? பரலோகத்தின் கவர்மெண்ட். ஸோ நம்ம பரலோகத்தின் கவர்மெண்ட்ல இருக்கிற நம்ம இந்த உலகத்தில் போய், உலகத்தின் காரியங்களில் போய் நம்ம நின்னோம் அப்படின்னா பதிலே கிடைக்காது. நம்ம கேட்க வேண்டியது எங்கே தான் கேட்கணும்? நம்ம கவர்மெண்ட்ல தான் என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டால், அதனால மோசே போய் கேட்குற ஆண்டவர்கிட்ட. தண்ணி அங்கே கசப்பாக இருக்கும்போது கேட்குறான், ஜனங்களுக்கு காடை வேணும்னு கேட்குறான், ஜனங்களுக்கு மண்ணா வேணும்னு கேட்குறான். கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? கொடுத்தாரா இல்லையா? எத்தனை நாள் கொடுத்தாரு சொல்லுங்க? 40 வருஷம். எத்தனை நாள்? 40 வருஷம் கொடுத்தாரு. இந்த ஜனங்கள் 40 வருஷம் போய் உழைக்கலை. இந்த ஜனங்கள் 40 வருஷம் போய் வேலை பார்க்கலை, எதுவுமே செய்யலை. இந்த ஜனங்கள் செஞ்சதெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க மட்டும் செஞ்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை திருப்தியாய் போஷித்தார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நமக்கு தேவன் விசாலமான இடத்தை கொடுக்கும்படியாக தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு நெருக்கம், உபத்திரவம், வேதனை எல்லாமே உண்டு. ஆனால் விசாலத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் யார் என்பது நமக்கு, நம்ம யார் சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளைகள். நாம் யார்? நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். நாம் யார்கிட்ட தான் கேட்கணும் சொல்லுங்க? என் பிள்ளை யார்கிட்ட தான் கேட்கும்? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க, நமக்கு அந்த விசுவாசம் வேணும், நமக்கு அந்த நம்பிக்கை வேணும். ஆமென். ஆண்டவரே, நீர் எனக்கு விசாலமான இடத்த வச்சிருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் நிறைவை வச்சிருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு மேன்மையை வச்சிருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு கனத்தை வச்சிருக்கிறீங்க. அதை நான் மறுபடியும் சுதந்திரித்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா.
இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போகும்பொழுது நல்ல ஆசீர்வாதத்தோடு தான் போனாங்க. ஆனால் அங்கே எகிப்தில் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? பிடிங்கி ஒன்றும் இல்லாமல், சொல்லுங்கள், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் எகிப்தை விட்டு போகும்போது ஆண்டு சொல்வார், உங்களை நான் விரும்பியாக நான் என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் நீங்கள் சோதரம் பொன்னும் வெள்ளியையும் வஸ்திரங்களையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. கவனிங்க, சத்துரு எதெல்லாத்தையும் எடுத்தானோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் பல மடங்கு கொடுத்து அவர்களை திருப்பி அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆமென் நம் இழந்து போனவைகள், ஆமென் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிற காரியங்கள், இது எல்லாத்தையும் விட நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசினா நமக்கு கிடைக்க வேண்டியது. ஹல்லேலூயா. நம்ம எங்க பேசணும்? ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவர்கிட்ட நம்ம விசுவாசத்தோட பேசணும். நமக்கு ஆண்டு கொடுத்த வார்த்தையை சொல்லி பேசணும். ஆண்டு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை குறித்து பேசணும். நாம் யார் என்பதை அறிந்து பேசணும். நாம் தேவனுடைய வாரிசு, தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவரே, நான் பரலோகத்துக்குரியவர், நான் பரலோகத்தின் வாரிசு. ஆண்டவரே, இந்த உலகத்தில், இந்த பூமியில நீர் என்ன ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறீர், நோக்கத்துக்காக பிரித்தெடுத்திருக்கிறீர். நான் விசாலமான இடத்தை எனக்காக நீர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீர். ஒன்றும் என் வாழ்க்கையில குறைவுபடாது. சத்துரு எதெல்லாம் எடுத்தானோ, சத்துரு எதெல்லாம் வாழ்க்கையில இழந்து போக பண்ணினானோ, சத்துரு எதெல்லாம் என் வாழ்க்கையில குறைவுபட பண்ணினானோ, எதெல்லாம் என் வாழ்க்கையில கண்ட்ரோல் பண்ணதோ, இனி ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இனி நான் குறைவோடு அல்ல, நான் நிறைவோடு இருப்பேன். எனக்காக ஒரு கொம்பை நீர் முளைக்க பண்ணினீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணினார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், சிம்சோனை குறித்து வாசிக்கும் பொழுது சிம்சோனுடைய பலத்தை, அவனுடைய முடிய மொட்டை போட்டு அவனுடைய பலம் எல்லாம் போய்விடும். ஸ்தோத்திரம். தெரியலால் என்ன செய்தால் அப்படின்னா, அவனுடைய மொட்டை போட வைத்தால் அவருடைய பலமெல்லாம் போனது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அது முளைக்க தொடங்கிற்று. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் அதை வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலை மயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. அடுத்த வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். 22வது வசனம். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க. கவனிங்கள், உலகத்துல போய் கனெக்ட் ஆகும் பொழுது, தேவனை விட்டுட்டு உலகத்துல போய் கனெக்ட் ஆகும் பொழுது, நம்மகிட்ட இருக்கிற நன்மை, நம்மகிட்ட இருக்கிற பலன், நம்மகிட்ட இருக்கிற அபிஷேகம், நம்மளுடைய பலம், அது என்ன செய்யும்? நம்மளை விட்டு போயிடும். அல்லேலூயா. சிம்சோன் உலகத்துல தெளிலாட்ட போய் கனெக்ட் ஆன பொழுது எல்லாம் போயிடுச்சு. ஆனா மறுபடியும் தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, அதை மறுபடியும் முளைக்க வைத்தார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நம்ம யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளை. நம்ம விசாலமான இடத்துல இருக்கும்படியாக தான் அவர் இறங்கி வந்திருக்கிறார். சோதரன், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம பரலோகத்தின் வாரிசா இருக்கிறோம். நாம் பரலோகத்தின் வாரிசாகி நம்ம உலகத்துல போய் மிங்கிள் ஆகும்போது, உலகத்துல போய் கலக்கும் பொழுது நம்மளுடைய ஆசீர்வாதம், நம்முடைய பலம், நம்முடைய மேன்மை அது நம்மளை விட்டு விலகி போய்விடும். ஆனால் தேவன் மறுபடியும் அது முளைக்க வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். அவர் மறுபடியும் நம்மளை புதுப்பிக்க விரும்புகிறார். அப்படியே இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் உலகத்துக்குரியவன் அல்ல ஆண்டவரே. இந்த உலகம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற வியாதியோ, இந்த உலகத்தில் இருக்கிற நோயோ, இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரமோ, இந்த உலகத்தில் இருக்கிற சாபமோ, இந்த உலகத்தில் இருக்கிற மரணமோ, இந்த உலகத்தில் இருக்கிற அழிவோ, இந்த உலகத்தில் இருக்கிற கட்டணோ எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது, எதுவும் என்ன மேற்கொள்ள முடியாது.